இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழர் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாயிருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம். முதல்ல நாங்கள் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். வல்வை படுகொலை ரூபாய் 480 கோடி இழப்பீடாக இந்தியா வழங்க வேண்டும். சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயல் திட்டம். இந்திய அமைதி காக்கும் படையினரால் 1989ஆம் ஆண்டு வெல்வெட்டித்துறையில் நடத்தப்பட்ட படுகொலைகளில் கொல்லப்பட்டு காயமடைந்தவர்கள் மற்றும் ஏற்படுத்தப்பட்ட சொத்து இழப்புகளுக்கு 480 கோடி ரூபாயை இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயற்திட்டம் பரிந்துரைத்துள்ளது என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. வரும் 23 முதல் 28ஆம் தேதி வரை கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. வாசகர்கள், விளம்பரதாரர்கள், முகவர்கள் அனைவருக்குமே தீபாவளி வாழ்த்துக்கள் என்கிறதான ஒரு செய்தியும் ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது. வெல்வெட்டித்துறை படுகொலைக்கு இந்தியா மன்னிப்பு கோர வேண்டும். வெல்வை ஆனந்தராஜ் வலியுறுத்து என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. அனைவரின் சுதந்திரம் கண்ணியத்தை பாதுகாக்கும் நாட்டை உருவாக்குவோம். தீபாவளி வாழ்த்தில் ஜனாதிபதி என்கிறதான கட்டுப்படப்பட்டுள்ள ஒரு செய்தி. போலீஸ் சான்றிதழ் தந்தாலே இனி வேட்புமனு வழங்கப்படும். பொதுஜன பெரமுன கட்சி அறிவிப்பு. பெரும்பாலான இளைஞர்கள் எம்முடன் இணைந்துள்ளனர். போதைப் பொருள் பாதாள குழுக்களுடன் தொடர்பில்லை என்று போலீஸ் சான்றிதழ் தருவதற்கு மாத்திரமே தேர்தலில் போட்டியிட வேட்புமனு வழங்குவோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். யாழ் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் கட்டுமானத்தை நிறுத்துமாறு அரசாங்கத்திடம் வலியுறுத்து என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. இன்னும் சில மாதங்களில் மாகாண சபைகள் தேர்தல். ஐக்கிய மக்கள் சக்தி நம்பிக்கை. காசா மீது ஸ்டேல் மீண்டும் தாக்குதல் என்கிறதான ஒரு செய்தி. போர் நிறுத்தத்தை மீறி காசா மீது நேற்று தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இதில் கமாஸ் தளபதி ஒருவர் உட்பட 5 கொல்லப்பட்டனர் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. போதை மாத்திரைகளுடன் 17-18 வயதினர் 3 கைது. போதை மாத்திரைகளுடன் யாழ்ப்பாணம் நகர பகுதியில் 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதான 3 17-18 வயதுடையவர்கள் என்கிறதான இந்த செய்தியுமே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது கருணை, இரக்கம், அரவணைப்பு அனைவரிடமும் உருவாகட்டும். 6 திருமுருகன் தீபாவளி வாழ்த்து என்கிறதான ஒரு செய்தி. ஒவ்வொருவர் வாழ்விலும் நம்பிக்கை ஒளி வீசட்டும். வடக்கு ஆளுநர் நான் வேதநாயகம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தீபாவளிக்கான கொள்வனவில் ஆர்வம் காட்டிய யாழ் மக்கள் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. சமூக நீதி வெளிச்சம் பெறவ தீபாவளி வழிவகுக்கட்டும். அமைச்சர் சந்திரசேகர் வாழ்த்து என்கிறதான வாழ்த்து செய்தி. வவுனியாவில் களை கட்டியது தீபாவளியொட்டிய வியாபாரம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. தேசிய சமூக பாதுகாப்பு திட்டம் பருத்தித்துறை செயலகம் முதலிடம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது சபாநாயகருக்கு எதிரான பிரேரணை தயார் நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி கூறுகிறது. சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் வரைவு தயாரிக்கப்பட்டு நிறைவடைந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி. சுங்க திணைக்களம் தடுத்து வைத்துள்ள உப்பை மீளேற்றுமதி செய்ய நடவடிக்கை. 100 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை வீழ்ச்சி ஏற்படும் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. யாழ் போதனா மருத்துவமனையின் 175வது ஆண்டு நிறைவையொட்டி முத்திரை வெளியீடு அலுவலகம் திறப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. சங்குப்பட்டியில் குடும்ப பெண் படுகொலை போராட்டத்துக்கு தடை விதித்தது நீதிமன்றம். காரைநகர் பகுதியை சேர்ந்த சுரேஷ்குமார் குலதீபா என்ற இளம் குடும்ப பெண் கொலை செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்க திட்டமிடப்பட்டிருந்த போராட்டத்திற்கு நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பில் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தின் தடை உத்தரவு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இந்த வழக்கு தொடர்ந்தரால் மேற்கொள்ளப்பட்ட சமர்ப்பணத்தையும் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கை மற்றும் அணைக்கப்பட்ட கடிதத்தையும் ஆராய்ந்து பார்க்கின்ற போது பூநகரி சங்குப்பட்டி பாலத்தின் அருகே சடலமாக கரையொதுங்கிய சுரேஷ்குமார் குலதீபா என்பவர் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பிலும் குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டு உரிய தண்டனைகள் வழங்கப்பட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினருக்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவும் இவ்வாறான துன்பகரமான சம்பவங்கள் நமது நாட்டில் இடம்பெறுவதனை கண்டித்தும் காரைநகர் பிரதேச சபை முன்பாக அமைதியான வழியில் கண்டன பேரணி ஒன்றை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பெண்ணின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு சில நாட்களேயான நிலையில் புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு 2 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவ்வாறான சூழ்நிலையில் கண்டன பேரணி ஒன்று இடம்பெறுவது புலன் விசாரணைக்கு பாதகமாக அமையும் என்பதோடு அப்பிரதேசத்தில் தேவையற்ற அமைதியின்மையும் இது தொடர்பில் பதற்றத்தையும் தோற்றுவிக்கும் என்பதையும் அனுமானிக்கக்கூடியதாக உள்ளது. எனவே புலன் விசாரணைகள் திருப்திகரமாக இடம்பெறும் வரையில் இவ்வாறான கண்டன பேரணி ஒன்று அவசியமற்றதாக கருதி குறித்த கண்டன பேரணியை தடை செய்து கட்டளையாக்குகின்றேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது.
வவுனியாவில் மாணவர்கள் கௌரவிப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. துப்பாக்கி வழங்குமாறு உபதவிசாளர் கோரிக்கை என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. செவ்வந்தியின் கைபேசி மீட்பு, மேலும் பலர் கைதாக வாய்ப்பு. கனிமுல்லை சஞ்சீவனின் கொலைக்கு பின்னர் தலைமறைவாக இருந்த போது இசாரா செவ்வந்தி பயன்படுத்திய கைபேசி புதைக்கப்பட்டுள்ள நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. இந்த கைபேசி மூலம் மேலும் பல தகவல்கள் வெளியாகி உள்ளன. இதன் மூலம் மேலும் பலர் கைது செய்யப்பட வாய்ப்பு உண்டு என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனிடையே நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா செவ்வந்தி நேற்று முன்தினம் மேலதிக விசாரணைகளுக்காக மீண்டும் மித்தனிய பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். கைதான செவ்வந்தி உள்ளிட்ட சந்தேக நபர்கள் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் கஜா என்ற அருணவிதான கமகே என்பவரின் கொலை தொடர்பாகவும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். கனிமுல்லை சஞ்சீவ கொல்லப்படுவதற்கு முதல் நாள் பிப்ரவரி 18ஆம் தேதி கெகல் பத்ரன பத்மேவின் உத்தரவின் பேரில் தானும் கொமாண்டோ சமீந்து என்பவரும் மித்தனியாவில் தங்கியிருந்தனர் என்று இசாரா செவ்வந்தி போலீசாருக்கு கூறியுள்ளார். எனினும் உடனடியாக கொழும்புக்கு வருமாறு கெகல் பத்மே விடுத்த அறிவிப்புக்கமைய அன்றைய தினமே இருவரும் கொழும்புக்கு திரும்பியுள்ளனர் என்றும் மறுநாள் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து கனிமுல்லை சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டார் என்றும் செவ்வந்தி கூறியுள்ளார் என்கிறதான இந்த செய்தி தொடர்கிறது. பல அரசாங்க நிறுவனங்களின் இணைய சேவை செயலிழப்பு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. கீரி சம்பா அரிசிக்கு பதிலாக பொன்னி இறக்குமதியாகும் என்கிறதான ஒரு செய்தி. T56 துப்பாக்கியுடன் 50 தோட்டாக்கள் மீட்பு. துப்பாக்கியுடன் ஒருவர் கைது. FCID விசேட அறிக்கை என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. பாதாள குழுவுடன் தொடர்பு, STF ஆல் பெண் கைது. வெளிநாட்டில் உள்ள குற்றக்குழு உறுப்பினரும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான ஈனட்டிய மகேடன் தொடர்புடைய போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 37 வயதுடைய பெண் ஒருவரை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர். எனது உடல் மன ஆரோக்கியத்துக்கு மக்களின் அன்பு தொடர்பே காரணம் மஹிந்த ராஜபக்ஷ சொல்கிறார் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. மோட்டார் சைக்கிளை வேன் மோதியதில் ஒருவர் பலி. 30 மணி நேரம் நீர்வெட்டு. காலியின் பல பகுதிகளில் இன்று திங்கட்கிழமை முதல் 30 மணி நேர நீர் விநியோகம் தடை அமுல்படுத்தப்படும் என நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது உளவல ஆலோசனை குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு. நாட்டில் பாடசாலை மாணவர்களையும் மையப்படுத்திய குற்றச்செயல்கள், சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான முறைப்பாடுகள், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை இலக்காக வைத்தான போதை பாவனை மற்றும் வியாபாரம் போன்ற விடயங்கள் அதிகரித்து காணப்படுகின்றன. இதனால் மாணவர்களுடைய பொது பாதுகாப்பு மற்றும் கல்வி எதிர்காலம் குறித்து அதிகளவான அச்சம் தோன்றியுள்ள நிலையில் பாடசாலை மாணவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி ஆபத்தான சூழ்நிலையில் உள்ள மாணவர்களை இனம் கண்டு அவற்றிலிருந்து மீட்டு ஆரோக்கியமான பாடசாலை சூழலை உருவாக்கும் நோக்கில் மாணவர்களுக்கான உளவல ஆலோசனை மற்றும் பொது பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன என்றுதான் இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. நாட்டை அதல பாதாளத்துக்குள் தள்ளுவதற்கு எதிர்கட்சி முயற்சி என்கிறதான ஒரு செய்தி. ஹட்டனில் தேசிய தீபாவளி விழா என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. மதுபான விற்பனை நிலையங்களுக்கு ஓராண்டுக்கு 15,000 அறவிட தீர்மானம். போதைப் பொருட்களுடன் களியாட்டம். நுரேலியாவில் 18 பேர் கைதாகினர். விசேட அலகுக்குரிய ஆசிரியர்களுக்கான சமுதாய மட்ட புனர்வாழ்வு பயிற்சி நெறி என்கிறதான இந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இறுதிப்பக்க செய்திகளில் பார்க்கின்ற போது 15 நாட்களில் மட்டும் 75,657 சுற்றுலாவிகள். நாட்டுக்கு இந்த மாதத்தின் முதல் 15 நாட்களில் மாத்திரம் 75,657 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் என்று சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அமைச்சர் பிரதி அமைச்சர்களுக்கு இனி எம்பிக்களுக்கான சம்பளமே. பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன என்கிறதான இந்த செய்தி. பிரதமர் ஹரிணி நாடு திரும்பினார் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. இந்த ஆண்டில் மட்டும் 35 மலேரியா நோயாளர். இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் 35 மலேரியா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்று மலேரியா எதிர்ப்பு பிரசார பிரிவு தெரிவித்துள்ளது. வாகன இறக்குமதி வருமானம் ரூபாய் 55,000 கோடிக்கு இலக்கு. வாடகைக்கு புறப்பட்ட வீட்டில் போதை செடி பயிரிட்டவர் கைது. தரம் 5 பரீட்சை மீள்திருத்த பெறுபவர்கள் வெளியாகினர். 2025 ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடைபெற்ற தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் மீள்திருத்த பெறுபவர்கள் வெளியிடப்பட்டுள்ளனர் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதிக விலைக்கு குடிதண்ணீர் ரூபாய் 2.5 கோடியை கடந்த அபராதம். நிர்ணயிக்கப்பட்ட விலையிலும் அதிகமாக குடிநீர் தண்ணி போத்தலை விற்பனை செய்த வர்த்தகர்களுக்கு விதிக்கப்பட்ட அபராதம் 2.5 கோடி ரூபாவை கடந்துள்ளது என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. மாகாண சபைகளை ஒழிப்பதனால் அரசின் செல்வாக்கு வீழ்ச்சியுறும் என்கிறதான ஒரு செய்தி. நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறப்பு என்கிறதான செய்திகள் இன்று ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியுமே நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக
மண்டிதீவு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் தடுத்து நிறுத்த கோருகிறது இயற்கை பாதுகாப்பு சங்கம். சுற்றுச்சூழல் மதிப்பீடு இல்லை என குற்றச்சாட்டும். யாழ்ப்பாணம் மண்டிதீவில் அமையவிருக்கும் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் மற்றும் விளையாட்டு வளாகத்தின் கட்டுமான பணிகளை உடனடியாக நிறுத்துமாறு வனவிலங்கு மற்றும் இயற்கை பாதுகாப்பு சங்கம் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளதாக கொழும்பை தளமாக கொண்ட ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது. அதேபோல வலம்புரியினுடைய தீபாவளி வாழ்த்து செய்தி காணப்படுகிறது. அன்பர்கள், நண்பர்கள், வாசகர்கள், விளம்பரதாரர்கள் அனைவருக்கும் தித்திக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வலம்புரி குடும்பம் என்று வலம்புரியினுடைய தீபாவளி வாழ்த்துக்களோடும் தொடர்ச்சியாக யாழில் அரங்கேறிய போர்க்குற்றங்கள் தொடர்பில் எங்கும் சாட்சியம் அளிப்பேன் சோமரத்ன ராயபக்ச சத்திய கடதாசி. யாழ்ப்பாணத்தில் இராணுவத்தினரால் நிகழ்த்தப்பட்ட சகல போர்க்குற்றங்கள் தொடர்பிலும் உள்நாட்டு நீதிமன்றத்திலோ சர்வதேச நீதிமன்றத்திலோ அல்லது ஏதேனும் அமைப்புகள் முன்னிலையிலோ சாட்சியம் அளிப்பதற்கு தயாராக இருப்பதை உறுதிப்படுத்தி மரண தண்டனை கைதியான லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராயபக்சவினால் சிறைச்சாலையிலிருந்து அவரது சட்டத்தரணியூடாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சத்திய கடதாசி ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தில் இயங்கி வரும் இலங்கை பொறுப்புக்கூறல் செயற்திட்டத்தின் அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. 1996 ஆண்டு காலப்பகுதிகளில் இராணுவத்தினர் யாழ்ப்பாணத்தில் இழைத்த குற்றங்கள், வலிந்து காணாமலாக்கப்பட்டமை, மனித புதைகுழிகள் மற்றும் அவற்றுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் உள்ளிட்ட சகல உண்மைகளையும் எதிர்வரும் காலங்களில் சாட்சியம் அளிப்பதற்கு தயாராக உள்ள விடயங்களையும் உள்ளடக்கி கடந்த 4ஆம் திகதி சோமரத்ன ராயபக்ச சிறைச்சாலையில் அவரது சட்டத்தரணி முன்னிலையில் சத்திய கடதாசி வழங்கியிருந்தார். இந்த நிலையில் அச்சத்திய கடதாசியின் பிரதி கடந்த வாரம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டேர்க்கிடம் கையளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு பிரதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தில் இயங்கி வரும் இலங்கை பொறுப்புக்கூறல் செயல் திட்டத்தின் அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டது என்றான செய்தியோடு மழையுடனான காலநிலை வடக்கில் தொடர வாய்ப்பு, பேராசிரியர் பிரதீப் ராஜா தகவல் என்ற செய்தியும், கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் விஜித கேரத் சவுதிக்கு விஜயம், மரநடுகை பகுதியில் மணற்கொள்ளை. வடமராட்சி கிழக்கு செம்பியன்பட்டு பகுதியில் இயற்கை சமநிலையை பேணுவதற்காக 2017ஆம் ஆண்டு சுமார் 10 ஏக்கர் பரப்பளவில் ஆரம்பிக்கப்பட்ட நிரந்தர மர நடுகை திட்ட பகுதியில் தொடர்ச்சியாக சட்டவிரோத மணல் அகழ்வுகள் இரவிரவாக இடம்பெற்று வருவதாக பிரதேச மக்கள் குற்றம் சுமத்தியிருக்கிறார்கள். இயற்கை சமநிலையை பேணுவதற்கான இத்திட்டத்தை செயற்படுத்தி வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் காணியை வழங்கியதால் பிரதேச செயலகம் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும், பாதாள உலக குழுவினரை கூண்டோடு அழித்து காட்டுவோம், அமைச்சர் விஜயபால சபதம். சாகவச்சேரியில் போதை வஸ்துக்களுடன் 10 பேர் அதிரடி கைது. சாகவச்சேரி போலீசார் மேற்கொண்ட விசேட சுற்றி வளைப்பின் போது போதை வஸ்துக்களுடன் 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சாகவச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மனோகரன் கோணேஸ்வரனின் பணிப்புரைக்கமைய நேற்று முன்தினம் சனிக்கிழமை குறித்த விசேட செயற்திட்டமானது முன்னெடுக்கப்பட்டது என்ற செய்தியும், போதை மாத்திரைகளுடன் 3 சிறுவர்கள் கைது. யாழ் நகர பகுதியில் சம்பவம். யாழ்ப்பாணம் நகர பகுதியில் நேற்று போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போதும் போதை மாத்திரைகளை வைத்திருந்த குற்றத்துக்காக 3 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் 17 தொடக்கம் 18 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் எனவும் அவர்களிடமிருந்து 20 போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். யாழ் மாவட்டம் சிரேச போலீஸ் அத்தியட்சரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாண போலீஸ் போதை தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட திடீர் சுற்றி வளைப்பின் போதே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை யாழ்ப்பாணம் போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் என்ற செய்தி வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் மதுவரி உத்தியோகத்தர்களில் 30% மோசடியாளர்கள், ஆணையாளர் நாயகம் பகிரங்க குற்றச்சாட்டு. இலங்கை மதுவரி உத்தியோகத்தர்களில் 20 முதல் 30% மோசடியாளர்கள் என மதுவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் NH பிரேமரத்ன பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார். நிலைமை மாறிவிட்டதால் அவர்கள் தங்கள் பழைய பழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அகில இலங்கை மதுவரி உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் 74வது வருடாந்த மாநாடு நேற்று முன்தினம் அக்டோபர் 18 கொழும்பில் நடைபெற்றது. இதில் உரையாற்றும் போதே ஆணையாளர் நாயகம் NH பிரேமரத்ன மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில், நாட்டின் தேசிய பொருளாதாரத்தில் மதுவரி திணைக்களம் முக்கிய பங்கு வகிக்கிறது. அரசு வருமானத்தை ஈட்டித்தரும் துறைகளில் மதுவரி திணைக்களம் பிரதானமாக காணப்படுகிறது. நடப்பாண்டில் 242 மில்லியன் ரூபாய் என்ற லாப கணக்கை அடைந்திருக்கிறோம். இந்த லாபத்தை மேலும் நம்மால் அதிகரித்துக் கொள்ள முடியும். சட்டவிரோத மதுபான உற்பத்திகளை தடுப்பது மற்றும் அனுமதி பெற்ற மதுபான நிலையங்களிடமிருந்து வரிகளை பெறுவது திணைக்களத்தின் பிரதான பணியாகும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், மதுவரி உத்தியோகத்தர்களில் 20 முதல் 30% மோசடியாளர்கள் என்பதை குறிப்பிட்டாக வேண்டும். கடந்த காலங்களில் எவ்வாறு செயற்பட்டார்களோ அவ்வாறே தற்போதும் செயற்படுகிறார்கள். நிலைமை மாறிவிட்டது. ஆகவே பழைய பழக்க வழக்கங்களை திருத்திக் கொள்ளுங்கள், சட்டத்துக்கு அமைய சிறந்த முறையில் செயற்படுங்கள் என்று குறிப்பிட்டுக் கொள்கிறேன் என்று கடுமையாக எச்சரித்தார் என்ற செய்தியும், அதர்மத்தை தோற்கடித்து அநீதியை வெல்வோம். தீபாவளி வாழ்த்து செய்தியில் ஜனாதிபதி அனுரகுமார
தீபாவளி உண்மையிலேயே ஒரு ஒளி பண்டிகை. தீபாவளி என்று ஒவ்வொரு வீட்டையும் ஒளிரச் செய்யும் விளக்குகளுடன் வளமான நாடு, அழகான வாழ்க்கை தொடர்பிலான இந்த நாட்டு மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்ற நாம் நமது ஒன்றிணைந்து செல்லும் பாதை இன்னும் ஒற்றுமையாக இருக்கட்டும் என்று பிரார்த்தித்து, இலங்கையிலும் உலகெங்கிலும் வாழும் அனைத்து இந்து பக்தர்களும் அவர்களின் இதயங்களை பிரகாசமாக்கும் மகிழ்ச்சிகரமான தீபாவளி நல்வாழ்த்துக்கள் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார் என்ற அந்த ஜனாதிபதியினுடைய தீபாவளி வாழ்த்து செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தீபாவளி வாழ்த்து செய்திகள், செஞ்சொற்செல்வரின் தீபாவளி ஆசி செய்தி என்று கலாநிதி ஆறு திருமுருகன் அவர்களுடைய தீபாவளி ஆசி செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக இன்றைய தினம் விளம்பரங்கள் பல பிரசுரிக்கப்படுகிறது. வெளிநாட்டு செய்திகளுக்குள்ளே ட்ரம்பிற்கு எதிராக வெடித்தது போராட்டம், வீதிகளில் இறங்கிய 70 லட்சம் மக்கள் என்ற செய்தி. ஆபரேஷன் சிந்தூர் வெறும் டெய்லர் மட்டும்தான், பகிரங்க எச்சரிக்கை விடுத்தது இந்தியா என்ற செய்தியும். வெள்ளை மாளிகையிலிருந்து வருங்கையுடன் வெளியேறிய ஜெலன்ஸ்கி என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் 35 மலேரியா நோயாளர்கள் இதுவரை இனங்காணப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும், நாட்டில் டெங்கு மீண்டும் அதிகரிப்பு, தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவிப்பும், விடுமுறைக்காக நுவரெலியா சென்ற 18 பேர் போதைப் பொருட்களுடன் கைது என்ற செய்தி, வடக்கில் களை கட்டியது தீபாவளி வியாபாரம் என்று அது தொடர்பான புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அனைவரது வாழ்க்கையிலும் நம்பிக்கை ஒளி வீசட்டும் தீபாவளி வாழ்த்து செய்தியில் ஆளுநர் என்று ஆளுநருடைய தீபாவளி வாழ்த்து செய்தியும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல வலம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக தூய்மையான ஒளி இன்னமும் தமிழ் மக்களுக்கு கிடைக்கவில்லை. இன்று தீபாவளி திருநாள், தீபங்கள் ஏற்றி வழிபடுகின்ற நன்னாள். தீபங்கள் ஒளியை தருவன, ஒளி இருளை அகற்றுவது. இருளை அகற்றவல்ல ஒளி தூய்மையானது. அதனாலேயே உலகம் முழுமையிலும் ஒளி தூய்மையின் அடையாளமாக பேணப்படுகிறது. ஆம், இன்று உலகம் முழுமையிலும் கொண்டாடப்படும் தீபாவளி திருநாள் நரகாசுரன் எனும் அசுரனை நாராயணன் வதம் செய்த நாளாக அமைகிறது. நரகாசுரன் எனும் அசுரன் தேவர்களுக்கு கொடுமையும் அநீதியும் இழைக்க அதனால் தேவர்கள் பெரும் துன்பமடைந்தார்கள். அசுரனின் கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் நாராயண பெருமானிடம் முறையிட தீயோரை அழித்து நல்லோரை காத்தருளும் நாராயணன் நரகாசுரனை வதம் செய்து தேவர்களுக்கு அபயம் அளித்தார். தீமை அழிந்து இன்பம் மலர்ந்த அந்த நாள் தீபங்கள் ஏற்றி வழிபட பெறலாயிற்று. ஆக தீபாவளி திருநாளில் மூல தத்துவம் தீமை ஒழிய வேண்டும். அசுரர்களாக அடையாளப்படுத்தப்படும் தீயவர்கள் அழிய வேண்டும். அப்போதுதான் மக்கள் நிம்மதியாகவும் மகிழ்வாகவும் வாழ முடியும். தவிர தேவர்கள் துன்பமுற்ற வேளை நாராயணிடம் முறையீடு செய்தனர். அந்த முறையீட்டை காத்தற்கடவுள் கரிசனையோடு அணுகினார். நரகாசுரனை வதம் செய்து தேவர்களை காத்தருளினார். அவ்வாறு அபயம் அளித்ததனாலேயே தேவர்கள் சுதந்திரத்தையும் நிம்மதியையும் எய்தினர். இங்குதான் ஈழத்தமிழ் மக்களாகிய நாமும் ஒரு உண்மையை உறக்க கூற வேண்டிய நாள். அதாவது ஈழத்தமிழர்களாகிய எங்களை சிங்கள பேரினவாதம் துவம்சம் செய்தது. எங்களை காப்பாற்றுங்கள் என நாம் ஓலமிட்டு அதனை இவ்வுலகம் திரும்பி பார்க்கவில்லை. எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி மற்றும் இன அழிப்பு தொடர்பில் ஐநா சபை வரை முறைப்பாடுகள் சென்றிருந்தாலும் இன்னமும் எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. சுருங்கக்கூரின் துன்பப்பட்ட அவலத்தை சந்தித்த ஓர் இனத்தின் முறைப்பாடு தொடர்பில் இன்னமும் சர்வதேசம் உரிய நடவடிக்கைகளை உரிய விசாரணைகளை மேற்கொள்ளவில்லை. இதனால் தமிழ் மக்களின் அரசியல் வாழ்வும் இன்னமும் இருளாகவே இருக்கிறது. தவிர ஒளியை ஏற்றுவதற்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட வேண்டிய தமிழ் அரசியல்வாதிகள் நரகாசுரனை நல்லவனாக ஆக்குகிறார்கள் எனும் போதுதான் தூய ஒளி இன்னமும் தமிழ் மக்களாகிய எங்களுக்கு கிடைக்கவில்லை என்ற உண்மையை இன்றைய தீபாவளி நாளில் நாம் உறக்க கூற வேண்டியிருக்கிறது என்று வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது. இலங்கையில் அரசியல் கட்சிகள் மறைந்து தனிநபர்களின் ஆளுமை மேலோங்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் உபதேசம். தேர்தலில் களமிறங்க போலீஸ் சான்றிதழ் அவசியம், இது மொட்டுவின் திட்டம் என்கிறார் நாமல் ராயபக்ச. வாடகைக்கு வீடு எடுத்து கஞ்சா பயிரிட்டு வந்த வெளிநாட்டவர் கைது என்ற செய்தியும், கார் பிக்கப் விபத்து, ஆசிரியர் ஒருவர் பலி, 2 காயம், பதவியாவில் சம்பவம் என்ற செய்திகளும். விளையாட்டு செய்திகளுக்குள் மகளிர் உலகக்கிண்ண தொடர் அரையிறுதிக்கு முன்னேறியது தென்னாப்பிரிக்கா. பாகிஸ்தான் இலங்கையுடனான முத்தரப்பு தொடரிலிருந்து ஆப்கானிஸ்தான் விலகு. ஆப்கானிஸ்தானின் உள்ளூர் கிரிக்கெட் வீரர்கள் 3 பாகிஸ்தான் தாக்குதலில் கொல்லப்பட்டதை அடுத்து அடுத்த மாதம் பாகிஸ்தான் மற்றும் இலங்கையுடன் முத்தரப்பு தொடரிலிருந்து ஆப்கானிஸ்தான் விலகி இருக்கிறார்கள் என்ற செய்தியும், ஒருநாள் கிரிக்கெட் தொடர் மேற்கிந்திய தீவுகளை வீழ்த்தி பங்களாதேஷ் அபாரம் என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. இவை தான் வலம்புரியினுடைய முதன்மை செய்திகளாகவும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உதய நாளின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். முதற் பக்க செய்தியை பார்க்கின்ற போது வாசகர்கள், விளம்பரதாரர்கள், விநியோகஸ்தர்கள் அனைவருக்கும் உதயனுடைய இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் என்கிறதான வாழ்த்து செய்தி பகிரப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக பார்க்கின்ற போது இலங்கையில் நடந்த மீறல்கள் இதுவரை 1,12,348 ஆவணங்கள். ஐநா பொறுப்புக்குரல் செயற்றிட்டத்தால் டிஜிட்டல் கட்டமைப்பில் பாதுகாப்பாக பேணுகை. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்புக்குரல் செயற்றிட்டத்தால் இலங்கையில் நடந்த மீறல்கள் தொடர்பாக கடந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை 1,12,348 ஆவணங்கள் திரட்டப்பட்டுள்ளன. அவற்றுள் 7,459 ஆவணங்கள் திறந்த மூலங்களில் இருந்தாலும் 1,04,889 ஆவணங்கள் ரகசிய மூலங்களில் இருந்தும் திரட்டப்பட்டுள்ளன என்கிறதானது செய்தி பிரசுரமாக இருக்கிறது.
செம்மணி படுகொலை குற்றவாளியான சோமரத்னவின் சத்தியகடதாசியும் பொறுப்பு குரல் சேற்றிட்டதில் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. வெல்வெட்டுத்துறை படுகொலைக்கு 4.5 பில்லியன் ரூபாய் இழப்பீடாக பரிந்துரை. இசாராவுடன் தொடர்பில் இருந்த பலரின் விவரம் போலீசாரிடம். நேற்றும் ஒரு பெண் கைது என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. இந்திய ராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்டு உடுப்பட்டி மகளிர் கல்லூரியில் 10 சிறுவர்கள் புதைக்கப்பட்டனர். கண்கண்ட சாட்சியமான அனந்தராஜ் அதிர்ச்சி தகவல். புதைகுழியை ஆய்வு செய்யுமாறும் கோரிக்கை. இந்திய படையினரால் கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட 10 சிறுவர்கள் புதைக்கப்பட்டுள்ள உடுப்பட்டி மகளிர் கல்லூரியில் புதைக்குழி ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வெல்வெட்டித்துறை பிரஜைகள் குழு கோரியுள்ளது என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. நாளை முதல் மழை அதிகரிக்கும் என்கிறதான ஒரு செய்தி. எரிபொருள் கொடுப்பனவை நிராகரிக்கும் 48 எம்பிக்கள். போதை மாத்திரையுடன் யாழ் நகரில் 3 கைது. சபாநாயகர் மீது பிரேரணை. நாளையே இறுதி தீர்மானம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தமிழின அரசாட்சியின் சின்னமான சங்கிலியன் பூங்காவை அளிக்க நல்லூர் பிரதேச செயலகம் முயற்சி. CVK சிவஞானம் வடக்கு ஆளுநருக்கு கடிதம் என்கிறதான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது இனப்படுகொலையாளிகளை கைது செய்ய திராணி இல்லையா? அரசிடம் சுமந்திரன் எம்பி கேள்வி. சர்வதேச ரீதியாக உள்ள கடத்தல்காரர்கள், கொலைக்காரர்கள், போதைப் பொருட்கள் வர்த்தகர்களை கைது செய்ய திராணி உள்ள இந்த அரசாங்கத்துக்கு உள்நாட்டிலேயே இனப்படுகொலையை புரிந்தவர்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த முடியாதா என்கிறதான வினாக்குறியுடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. 24 மணி நேரத்தில் 4601 பேர் கைது என்கிறதான ஒரு செய்தி. சாரதி அனுமதி பத்திரங்களை 3 மாதங்களுக்குள் வழங்க திட்டம். தற்போது நிலுவையில் உள்ள 3 லட்சத்துக்கும் அதிகமான சாரதி அனுமதி பத்திரங்களை எதிர்வரும் 3 மாதங்களுக்குள் அச்சிட்டு வழங்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அலுவல்கள் பற்றிய அமைச்சர் ஆலோசனை குழுவிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. மாற்றமில்லை, மறுசீரமைப்பு ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. மாகாண சபை தேர்தலில் தனித்தும் கூட்டாகவும் மலையக கட்சிகள் என்கிறதான ஒரு செய்தி. குடை சாய்ந்தது கனரக வாகனம். யாழ் வலிகாமம் வடக்கு மயிலட்டி பகுதியில் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலைய வீதியில் கனரக வாகனம் ஒன்று நேற்று முன்தினம் சனிக்கிழமை தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகியது. காயங்களுக்கு மருந்திடாத தமிழ் தேசியம் பயனில்லை, உடல்நல மருத்துவர் நிபுணர் சிவதாஸ் தெரிவிப்பு. போருக்கு பின்னரான அல்லது ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதற்கு பின்னரான காலப்பகுதியில் நமது மக்களுக்கு மிக அவசியமானது குணமாக்கல் ஆகும். சமூகத்தில் காணப்படும் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை குணப்படுத்தாமல் தேசியத்துக்காக எதிர்காலம் பற்றி பேசி பயனில்லை என்று உடல்நல மருத்துவர் நிபுணர் சிவதாஸ் தெரிவித்துள்ளார் என்கிறதான இந்த செய்தி. பத்மேவின் கைதால் சிக்கிய செவ்வந்தி, தோடுகளை விற்று பிழைப்பு செவ்வந்தி தகவல். இசாரா செவ்வந்திக்கு 90 நாட்கள் தடுப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. கல்வி சீர்திருத்தம் தீவகத்தில் சேலம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது பாதாள குழுவுடன் தொடர்பு 18 பெண்கள் கைது. இலங்கையில் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் பாதாள குழுக்களுடன் தொடர்புடைய 18 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 20 மற்றும் 45 வயதுக்கு இடைப்பட்ட பெண்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் வியாபாரம், துப்பாக்கி கடத்தல், கொலைக்கு உளவு பார்த்தல் போன்ற செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பார்க்கின்ற போது தீபாவளி பண்டிகைக்காக விசேட பேருந்து சேவைகள். நீண்ட வார இறுதி விடுமுறை மற்றும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு விசேட பேருந்து சேவை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. போதைப்பொருள் கடத்தல், பேருந்து சாரதி கைது. பொன்னியரசு இறக்குமதிக்கு வர்த்தமானி என்கிறதான ஒரு செய்தி. ஓட்டோ விபத்து, சிறுவன் பலி. முச்சக்கர வண்டி விபத்தில் சிறுவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்று வாழைச்சேனை போலீஸ் பிரிவினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து நேற்று முன்தினம் வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஓட்டமாவடி காவத்முனை பகுதியில் இடம்பெற்றுள்ளது என்கிறதான இந்த செய்தி தொடர்கின்றது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற போது கனடாவில் நடைபெற்ற நிமலராஜன் நினைவேந்தல் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. வவுனியாவில் கைப்பற்றப்பட்ட பெருந்தொகை போதை மாத்திரை என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. 18 வருடங்கள் கடந்த போதும் மீள்குடியிருத்தப்படவில்லை, முள்ளிக்குளம் மக்கள் அந்தரிப்பு. கடற்படையினர் மற்றும் வனவள திணைக்களத்தின் ஆக்கிரமிப்பில் உள்ள முள்ளிக்குளம் கிராமத்தை விடுவிப்பு செய்து தமது பூர்வீக கிராமத்தில் தம்மை விரைந்து மீள குடியமர்த்துமாறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் முள்ளிக்குளம் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்கிறதான இந்த செய்தி. வெள்ளை பிரம்பு தினத்தில் விழிப்புணர்வற்றோரால் விழிப்புணர்வு பேரவை என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது.
விபத்தில் ஆசிரியர் மரணம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போதில் ஒளி கொடுக்கும் தீப திருநாளில் தீமை அகன்று நன்மை பெருகட்டும் உதயன் குழும தலைவர் சரவணபவன் வாழ்த்து என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும், சமூகத்தில் இருளகன்று நம்பிக்கை ஒளி வீசட்டும் வடக்கு ஆளுநர் வாழ்த்து, இல்லாதோருக்கு இறங்கி தீபாவளியை கொண்டாடுவோம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும், தீபாவளியை முன்னிட்டு முற்றவெளி கடைகளில் இரவிரவாக மக்கள் அலை திருட்டுக்களும் இடம்பெற்றன என்கிறதானது செய்தி. இவைதான் இன்றைய உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இலங்கையில் இடம்பெற்ற மீறல்கள் தொடர்பில் ஐநாவிடம் 1,12,348 ஆவணங்கள், சட்டவிரோத படுகொலைகள் தொடர்பாக 37,905, வலிந்து காணாமலாக்கப்படல் தொடர்பாக 48,070, சித்திரவதைகள் தொடர்பாக 26,185. ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தில் இயங்கி வரும் இலங்கை பொறுப்புக்கூறல் செயற்திட்டத்தினால் இலங்கையில் மீறல்கள் இடம்பெற்ற மீறல்கள் தொடர்பில் கடந்த செப்டம்பர் 1 வரையான காலப்பகுதியில் மொத்தமாக 1,12,348 ஆவணங்கள் திரட்டப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி தினக்குரலுடைய பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகிறது. அதேபோல ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் மீண்டும் தலை தூக்கும் டெங்கு நோய் பரவல், 22 பேர் உயிரிழப்பு என்ற செய்தியும், பல்வை படுகொலைக்கு இந்தியா 4.5 பில்லியன் இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற இயலவை பார்த்த செய்தி ஒன்றும், படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிமலராஜனுக்கு கனடா மற்றும் யாழிலும் நினைவேந்தல், படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிமலராஜன் உள்ளிட்ட 39 தமிழ் ஊடகவியலாளர்களுக்கும் நீதி கோரி நிமலராஜனின் மகள்மார்கள் மற்றும் மாமனிதர் தராகி சிவராமின் மகள்மார்கள் இணைந்து விசாரணை அறிக்கைகளை கனடாவில் வெளியிட்டிருக்கிறார்கள் என்ற அந்த செய்தியும் காணப்படுகிறது. இலங்கையில் கட்சி அரசியல் மறைகிறது, ரணில் விக்ரமசிங்கே தெரிவிப்பு, மரண வீடு சென்று திரும்பிய வவுனியா ஆசிரியர் வாகன விபத்தில் பலி என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இவை தினக்குரலுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தினக்குரலுடைய உட்பக்க செய்திகளுக்குள் போதை குற்ற செயல்களுக்கு எதிராக அரசியல் தலையீடுகின்றி கடுமையான சட்டம் பாயும், செவ்வந்தி தொடர்பான விசாரணைகள் மற்றும் நாட்டில் போதைப் பொருட்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள் குறித்து எந்தவிதமான அரசியல் தலையீடுமின்றி சட்டம் கடுமையாக அமுல்படுத்தப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரிய ஆராய்ச்சி தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி காணப்படுகிறது. கிளவுட் சேவை செயலிழப்பால் இணைய சேவைகளில் தற்காலிக இடையூறுகள் என்ற செய்தியும், ஒரு படுகொலையின் வாக்குமூலங்கள் அறிக்கையின் நூல் வெளியீட்டு நிகழ்வு என்று புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தினக்குரலுடைய இன்றைய குரல் பதிப்பாக நரகாசூரன்களை அழிக்க இன்றே உறுதி பூணுவோம் என்ற தலைப்பிலே தினக்குரலுடைய குரல் பதிப்பும், தன் அகம்பாவம் நீங்கும் வரை தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிர்காலம் இருக்க போவதில்லை, உளநல வைத்திய நிபுணர் சிவதாஸ் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், இலங்கையில் இடம்பெற்ற மீறல்கள் தொடர்பில் ஐநாவிடம் ஆவணங்கள் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக ஆட்சி அமைத்து ஒரு வருடம் கடந்தும் வாக்குறுதி அளித்தவாறு வலிவடக்கில் அரசு காணிகள் விடுவிக்கப்படவில்லை. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி அமைத்து ஒரு வருடம் கடந்தும் வலிகாமம் வடக்கில் மக்களின் காணிகள் இதுவரை விடுவிக்கப்படவில்லை என வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பின் தலைவர் ரத்னசிங்கம் முரளிதரன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல தினக்குரலுடைய ஆசிரியர் தலையங்கமாக வல்வை படுகொலைக்கு இழப்பீடு என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது. அதேபோல படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிமல்ராஜனுக்கு நினைவேந்தல் என்ற செய்தியும், இறுதிப்பக்க விளையாட்டு செய்திகளுக்குள் முதல் ஒரு நாள் போட்டியில் இந்தியாவை வீழ்த்தி ஆஸ்திரேலியா வெற்றி என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இவைதான் தினக்குரலுடைய முதன்மை செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய 4 நாளிதழ்களுடைய செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. சிறிய ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.